அரங்கரும் அடியேனும் ஓம் அகதீஷாய நம. அரங்கமுருகா நினது திருப்படி சரணம். திருக்குறள் குடி செயல் வகை. குடி செய்வார்க்கில்லை பருவம் மடி செய்து மானங் கருதக் கெடும். குடும்ப பொறுப்போ நற்செயலோ தனது வயதுக்கு மீறிய செயல் அல்லது அனுபவம் வந்த பின்பு செய்கின்றேன் அல்லது எனது தகுதிக்கு ஏற்ற செயல் இல்லை என்றெல்லாம் சாக்கு சொல்லாமல் அச்செயலை செய்து முடித்தால் குடும்பம் முன்னேறும், இல்லையேல் குடும்பம் வீணாய் போகும், அது ஒருவனுக்கு தீங்கு விளைவிக்கும், புகழும் கெடும். எதிலும் தனது பொறுப்பு உணர்ந்து செயல்படுபவனுக்கு புகழும் பெருமையும் வந்து சேரும் என்ற ஆறுமுகப் பெருமானே. அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா என்று அகமகிழ்ந்து வணங்குபவர்களுக்கு ஆசிகள் தந்தருள வேண்டும். தங்களது அருள் ஞானத்தை உடைய வல்லமை இல்லாத சித்தமுடைய எங்களது அறியாமை சாந்தமே வடிவான அமைதி உடைய நல்லறிவு கொண்ட தங்களிடம் சரணடைய வாய்ப்பு தந்தருள வேண்டும். சிவபெருமானின் மிக உயர்ந்த காருண்யத்தால் ஜோதியிலிருந்து தோன்றிய ஒரே தெய்வம் மகான் ஆறுமுகப் பெருமான்தான். ஜோதி என்றாலே அவர் தென்னாட்டுடைய சிவன் என்ற முருகப்பெருமானையே குறிக்கும். ஆ கற்காமல் ஒருவனால் கல்வி பயில இயலாது. ஆ இல்லாமல் ஒருவனால் வாழ முடியாது. அன்பு ஆணவம். ஆ இல்லாமல் ஒருவனால் பக்தி செய்ய முடியாது. அருள் ஆண்டவன். செய்யாமல் ஒருவனால் சிறப்பாக வாழ முடியாது. அன்னதானமும் ஆராய்ந்தறிவது. இல்லாமல் ஒருவனுக்கு அறிவு தெளிவடையாது. அச்சம் ஆசான். இல்லாமல் ஒருவனால் நற்செயலை செய்ய முடியாது. அடக்கம் ஆற்றல். இல்லாமல் ஒருவனுக்கு ஞானம் உண்டாகாது. அடியேனும் ஆறுமுகனும். ஆஹா, அருமை, அற்புதம், ஆனந்தமையனே. என்ற எழுத்தில் அகத்தையும் ஆத்மாவையும் உணர்த்திய அகத்திய பெருமானே, உமது தமிழ்ஞான அறிவிற்கு முன்பு செஞ்சடையாக வீழ்ந்து வணங்குவதைத் தவிர வேறேதும் உணர முடியவில்லை எங்களது சிற்றறிவில். அருளாளர்களின் ஆசீர்வாதம் இல்லாமல் உலகில் சிறப்பாக வாழவே இயலாது என்பதை உணர்வோம், ஆசி பெறுவோம். குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.